வணக்கம் நண்பர்களே. அண்ணா திமுகவிலிருந்து ஒரு கூட்டமே தாவேக்க பக்கம் போயிருச்சுங்க. முன்னாள் அமைச்சர்கள் 4 பேரு, உடுமலை ராதாகிருஷ்ணன், அப்புறம் கடம்பூர் ராஜு, இன்னும் 2 பேர் எல்லாம் போயிட்டாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு பெரிய கூட்டமே காத்துட்டு இருக்கான். என்னங்க நீங்க மட்டும் தான் போவீங்களா, நாங்க வர மாட்டோமா அப்படின்னு ரொம்ப ஆசையில இருந்தாங்க. அது என்னன்னா, முக்கியமாக எம்எல்ஏ வந்தவங்க 4 பேர் போனாங்கல்ல, அது ஒரு முக்கியமான திருப்பு முனை ஆயிப்போச்சு. எதுக்குங்க தாவேகாவுக்கு போகணும்? ஆமாங்க, தாவேகா ஆளுங்கட்சியா இருக்கு, அங்க போகாம என்ன பண்றது? உடுமலை ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, பதவி கூட வேண்டாங்க, மரியாதை இருந்தா போதும் அப்படின்னு. கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவருங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவரே டாட்டா காட்டிட்டு போயிட்டார் அப்படின்னா, அண்ணா திமுகல என்ன டார்ச்சர் அனுபவிச்சிருப்பாங்க மென்டலி. அதானே காரணம். அது ஒரு முக்கியமான ரீசன். அது மட்டும் இல்லாம ஆளுங்கட்சிக்கு போனாதான் கொஞ்சம் கெத்தா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது போற போக்க பார்த்தா அதிமுக கூடாரம் மொத்தமும் காலி ஆயிரும் மாதிரி தெரியுதுங்க. அதிமுக மட்டுமா? அப்போ திமுக நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக நடக்கிறது வெளியே தெரியுது, திமுக நடக்கிறது இனிமேல் தான் வெளியே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க திமுக அப்படியெல்லாம் காலி ஆயிருவாங்களா? எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எப்படி ரொம்ப சீக்கிரம் ஆட்சிக்கு வந்துட முடியும் அப்படின்னு அந்த கட்சியோட தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறார். இந்த ஆட்சி எவ்வளவு நாள் இருக்க போகுதுங்க, இன்னும் 6 மாசம் 1 வருஷம் நம்ம தான் ஆட்சிக்கு வர போறோம் அப்படின்னு சொன்னாலும் திமுக காரங்க யாரும் நம்புற மாதிரி தெரியல. திரு விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு, அவரை இன்னொரு ஒரு 10 வருஷம் அசைக்க முடியாதுன்னு திமுகலே பேசுறாங்க. அப்பனா எவ்வளவு நாள் திமுக இருக்கிறது? ஏற்கனவே சில டிக்கெட்டுகள் தாவேக்காவில பேச ஆரம்பிச்சுட்டாங்களாம். அது இன்னும் தலைமைக்கு ஒண்ணு துரோகம் செய்யற மாதிரி இல்லையா, போற போக்குல போயிடலாங்கிற மாதிரி இருக்காங்களாம். அப்படி இல்லைன்னா இப்ப இருக்கிற எம்எல்ஏ இல்லாட்டி கூட முன்னாள் எம்எல்ஏக்கள் திமுக இருக்கிறவர்கள் அவர்களுக்கும் வாய்ப்பு உண்டு தாவேக்காலன்னு சொல்ற மாதிரி இருக்குங்க. ஏன்னா ஆதவ சொல்லிட்டாரு, அண்ணா திமுக மட்டுமா, திமுக காரங்களும் வரலாம் அப்படின்னு சொன்னது ஒரு செம்ம பிட்ட போட்ட மாதிரி ஆயிப்போச்சு. இதுல திமுக இருக்கிறவங்க நிறைய பேருக்கு ஒரு ஆசையத்தான் இருக்கு, ஆளுங்கட்சி இருந்தாதாங்க ஒரு கெத்தா இருக்கும். இவங்கெல்லாம் பழைய பொலிட்டிஷியனுங்க, பழைய அரசியல்வாதிங்க. ஆளுங்கட்சியில் இருக்கிறது, அப்படி 2 டிரான்ஸ்பர் வாங்கி தர்றது, அப்புறம் கொஞ்சம் டெண்டர் வாங்குறது, இப்படி எல்லாம் ரொம்ப ஆசையத்தான் இருக்காங்க. ஆனா இந்த ஆட்சியில் அது முடியாதுங்கிற மாதிரி செய்தி வந்தாலும் எத்தனை நாள் தான் முடியாம இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்னு ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு போறாங்க. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உள்ளாட்சி தேர்தல் வருது, அதுல 2 சீட்டு வாங்கலாம், அதுக்கப்புறம் மக்களவை தேர்தல் வருது, அப்புறம் எம்பி சீட்டு வாங்கலாம், இது எல்லாம் அவங்க எண்ணத்துல இருக்குங்க. இப்ப என்னன்னா, விஜயை பொறுத்தவரைக்கும், திரு முதலமைச்சர் திரு விஜயை பொறுத்த வரைக்கும் ஏதோ அண்ணா திமுக காரங்களுக்கு ஆசை காட்டி கூட்டு வந்துட்டாரு அப்படின்லாம் பேசி இருந்தது அல்லவா 4 எம்எல்ஏக்கள். அது ஏதோ குதிரை பேரம் இப்படிலாம் சொன்னாங்க. இது குதிரை வேக அரசு அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணாரு. முக்கியமாக சட்டப்பேரவையில நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்த போது 25 பேர் கிளம்பி வந்தாங்க. ஒரு 32 பேர் வந்திருந்தாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். அந்த 7 பேர் வராத மாதிரி எடப்பாடி பழனிசாமி நல்ல கேட்டை போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் பதவி இழப்பு வேணுமா அப்படிங்கிறது திரும்பி போனாங்க. அவங்களுக்கு மரியாதையே இல்லாம போயிடுச்சுங்க. நீங்க அந்த பதவி பொறுப்பெல்லாம் போட்டுக்கூடாது, தான் கொடுக்கிற பொறுப்பு தான் அப்படி எடப்பாடி பழனிசாமி சொன்னதன் மூலமாக ரொம்ப மன உடைச்சலுக்கு வந்துட்டாங்க அதிமுக காரங்க. நேரா இங்க போவாங்க திமுகவா, அப்புறம் திமுக கூட்டணி அமைச்சர மாட்டாங்களா, அதுல என்னங்க லாபம் இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. மேலும் ஒரு ஸ்ட்ராங்கான அதிமுக காரன் போய் திமுக வாசையில நிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதிமுக வந்தவங்களுக்கு எல்லாம் திமுக நல்ல பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்திருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. ஆனா எல்லாரும் நின்னா என்னதாங்க ஆகும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சரி இருக்கு தாவேக்கா அப்படின்னு போயிட்டாங்க. இது என்னன்னா, எல்லாருடைய வாயையும் முதலமைச்சர் திரு விஜய் அடைத்து விட்டார். செம்ம செக்க வச்சுட்டாருங்க. சும்மா போறது இல்லைங்க, அதிமுக எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறது. இப்ப பின்ன போய் முன்னாள் அமைச்சர் 4 பேர் போய் நிப்பாங்களாங்க? இதுல எல்லாம் மூத்த அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன் சாதாரணமானவரா, இல்ல கடம்பூர் ராஜு சாதாரணமானவரா, இல்ல ஆனந்தன் சாதாரணமானவரா? எப்படிங்க? அப்படி எல்லாம் இல்லையே தானே. எல்லாரும் ஒரு அந்த பகுதியில் ரொம்ப பலமான ஆட்கள். உடுமலை ராதாகிருஷ்ணன் ரொம்ப பலமான ஆட்கள். கடம்பூர் ராஜு எல்லா அலைகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய அளவுக்கான ஒரு மகா ஆளுமை அதிமுக. இவங்கெல்லாம் போய் நிக்கிறாங்க அப்படின்னா தாவேகாவில் முதலமைச்சர் திரு விஜயுடைய கைகளை பலப்படுத்த போறாங்களா? இல்லதானே. அப்படியே பார்க்க போனா அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக காலி செய்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி
தாவேக்காவுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. இன்னும் வந்து ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள்லயே அதிமுக காரங்கெல்லாம் போவாங்க. எனக்கு ஒரு கீழ்மட்ட தொடரில் போவாங்க, இரண்டாம் கட்ட தலைவர்கள் போவாங்க, முதற்கட்ட தலைவர்களுமா போவாங்க. அப்போனா தாவேக்கா எப்படி ஈர்க்குது பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த முன்னாள் அமைச்சர்கள் சேருகின்ற இந்த நிகழ்வுக்கு, இன்னைக்கு நடந்த நிகழ்வுக்கு என்ன கூட்டம், கேட் கிராஷ்ன்னு சொல்லுவாங்களே, அப்படி பின்வாசல் வழியெல்லாம் வந்துட்டாங்க. முன்வாசல் வழியா போனா தான் தடுத்துருவாங்க, பூட்டு எல்லாம் தொங்கும் அப்படின்னு பின்வாசல் வழியா வந்துட்டாங்க. இதுதான் அந்த கட்சியுடைய நிலைமையை காமிக்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்படி ரிவைவ் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரிவைவ் பண்ண போறது யாருங்கிறது மட்டும்தான் தெரியல. சும்மா ரிவைவ் பண்றது, இந்த ஆட்சி எவ்வளவு நாள் இருக்குங்க, எங்கள் தயவில் ஆட்சி நடக்கிறது இப்படியெல்லாம் திரு ஸ்டாலின் சொல்றாரு. எங்க தயவில் நடக்குது, என்ன நடக்குது, என்ன இது இடதுசாரிகள் தான் இன்னும் அணியிலே இருக்கிறோம், திமுக அணியிலே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது திமுக கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்குது, நம்ம அணியில் தான் இருக்காங்க. இந்த அணியில இருந்துட்டா போய் தாவேக்காவுக்கு வெளியிருந்து ஆதரவு கொடுப்பாங்க, அது அந்த மாதிரி செய்யறது நியாயமா, தர்மமா, இது ஏற்புடையதா, இதெல்லாம் மக்களுக்கு தெரியுமில்ல. நீங்க இந்த அணியில இருப்பீங்களா, போய் ஆதரவு கொடுக்கறது அந்த கட்சிக்கா? என்னங்க மக்களை ஏமாத்த முடியுமா? திமுக பாஜக பக்கம் போக விடாமல் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நினைக்கிறாங்க. இதுவும் மக்களுக்கு தெரியும். திமுகவை எந்த அளவுக்கு பலம் இருக்கு, திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வருமா, ஆட்சிக்கு வர்றதுக்கு எத்தனை நாள் பொறுக்கணும், நடுவில் போய் பாஜக கூட கூட்டணி அமைச்சராதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம், அப்போ இடதுசாரிகளை எப்படி எதிர்த்து நிற்பாங்க, இதெல்லாம் இருக்குல்ல. அதனால திமுகவுக்கு தடை போறது அந்த மாதிரி தான். இதுல பாஜகவோட முகம் சொல்லிட்டு தாவேக்கா பத்தில பேசி திரியிறாங்க. அது காங்கிரஸ் பத்தி எப்படி பேசுறாங்க? என்னங்க இப்படிலாம் பேசலாமா? காங்கிரஸ் ஒரு ஸ்ட்ராங்கான பாஜக எதிர்ப்பு கட்சி அல்லவா? பாஜகனா காங்கிரஸ், பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ். என்னன்னா திமுக விட்டு போயிட்டாங்களா, காங்கிரஸ் கூட பாஜகவோட ஆளுன்னு சொல்லிடுறாங்க. இதையும் மக்கள் ஏற்கவே இல்லைங்க. இந்த மாதிரி திமுக காரங்க ஒரு இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி, நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வகையில குழம்பி பேசுகிறார்கள் அப்படின்னு மக்களுக்கு நல்லா தெரியுது. அவங்க கட்சியில பார்த்தா ஒருத்தரை இன்னொருத்தர் நம்பாத நிலைமைக்கு போயிட்டாங்க. யாரு தோல்விக்கு காரணம் அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் கைகளை விரல்களை காட்டி கொண்டிருக்கிறார்கள் திமுகல. இதே மாதிரி விரலை காட்டிட்டு இருந்தா யாரை நோக்கி விரல்கள் வருதோ அவங்க நேரா தாவேக்காவுக்கு போயிடுவாங்கிற மாதிரி தெரியுது. தாவேக்காவுக்கு யார் திமுகவிலிருந்து போவார்கள் அப்படிங்கிற லிஸ்டே தயாராயிட்டு இருக்குங்களா? இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 பேர் போனா போதும், அப்படி ஒரு பெரிய லிஸ்ட் திமுக இருந்து போக ஆரம்பிச்சிடும். இது திமுக தலைமைக்கு தெரியும். திமுக சின்னத்தில் நின்றவர்கள் மதிமுக காரங்க தெரியுமில்ல, எப்படா போவோம் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் காலம் போனால், இன்னும் கொஞ்சம் மாதம் போனால் நாங்கள் விலகி வந்து விடுகிறோம், நாங்கள் எங்கள் சின்னத்தில் நிற்கிறோம் சொல்ற அளவுக்கு ஆயிரும். திமுக கூட்டணி உண்மையில் கலகலத்து போய்விட்டது. இது அதனால திமுகவே அப்படி பலவீனமாயிரும் அப்படின்னா இல்லவே இல்லை. திமுக ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி தான். ஆனால் அதை உயிர்ப்பித்து வைப்பதற்கு பல விஷயங்கள் தேவையா இருக்கு. அதை இன்னைக்கு திமுக கொடுக்குதா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு. போற போக்க பார்க்கும்போது தாவேக்கா ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. ஆட்சியில இருந்த கட்சி ஆட்சியில் இருக்கின்ற கட்சிங்கிற வகையில நல்ல வேகமா போயிட்டு இருக்கு. அண்ணா திமுக காரங்க மட்டுமில்ல, திமுக காரங்களும் போயிருவாங்கிற மாதிரி நிலைமை வர ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லா ஆளுங்கட்சிக்கு இருக்கிறதா. எதிர்கட்சியா இருக்கிறவங்க அவங்க தான் அவங்க கட்சியை காப்பாத்திக்கணும். நன்றி, வணக்கம்.